காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். பயிற்சி ஆட்டத்தில் பத்ரனாவை கதற விட்டுருக்காரு டூபே. 6 பந்தில் தொடர்ச்சியாக 6 சிக்ஸரை வீசி ஒரு மிகப்பெரிய மல்டி மராக்கல் பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க. ஓகே, அதாவது ஐபிஎல் திருவிழா ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். மார்ச் 22ஆம் தேதி நடப்பு சாம்பியன் கேகேஆர் அண்ட் சாம்பியனே வின் பண்ணாத டீம் ஆர்சிபி ஃபைட் பண்ணுறாங்க. பட் இந்த டைம் ஆர்சிபி சாம்பியனை வின் பண்ணி அந்த ஐபிஎல் ட்ராஃபியை விராட் கோலி தூக்குனார்னா அது வேற லெவல் ஹாப்பினஸ் தான் ஒவ்வொரு ஐபிஎல் ஃபேன்ஸுக்குமே. ஏன்னா 18 இயர் ஆயிடுச்சுங்க. அடுத்த வருடம்லாம் அவர் விளையாடுவாரா என்பது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஓகே, இந்த சூழலில் முதல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி மோதுறாங்க. 3வது மேட்ச் வந்துட்டு மார்ச் 23ஆம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. அந்த மேட்ச் பார்க்க தான் உலக ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம வெயிட்டிங் என்றே சொல்லலாம். இந்த சூழலில் சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில். அதாவது 2 அணிகளாக பிரிஞ்சு ப்ளே பண்ணி வராங்க. காரணம் என்னென்னா, எந்தெந்த பிளேயரை வந்துட்டு பிளேயிங் லெவலில் எடுக்கலாம், எந்த பிளேயரை வந்துட்டு வெளியே தூக்கலாம், இந்த ஒரு பிளானில் தான் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. தோனியெல்லாம் பட்டாசு கிளப்புறாருங்க. அதாவது வேற பரிமாணத்தில் நீங்கள் எம்எஸ்டியை பார்க்க போகிறீங்க. ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் சிக்ஸர் சீரி பாயுது அவர் பேட்டில் இருந்து. அண்டு ஒரு மேட்ச்சில் 19 பந்தில் 50யை கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. அட்டி பத்ரனா ஒரே ஓவர்லாம் 3 சிக்ஸர் வீசியிருக்காரு. அண்டு மிரண்டுட்டாங்க என்றே சொல்லாங்க. அதாவது அந்த டீமில் இருக்கும் அனைவருமே ஸ்டீஃபன் பிளமிங், டூபே எல்லாருமே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இவர் ஒரு கோச்சாக தான் இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு செயல்படுகிறார். அதாவது சிஎஸ்கே கேமில் செயல்படுகிறார். அதாவது ஆதியும் நானே அந்தமும் நானேங்கிற மாதிரி எல்லாமே தோனி தான் என்றும் சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செம்ம வெறியில் இருக்காராமாங்க. இந்த ஐபிஎல் ட்ராஃபியை நம்ம தான் வின் பண்ணணும், எவனுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு. ஓகே, இந்த சூழலில் 2 அணிகளாக பிரிஞ்சு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டாங்க இல்லையா. இதில் தாங்க பத்ரனா முதல் ஓவர் வராரு. அண்டு இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே டூபேவுக்கு நம்ம ஆரிச்சாமிக்கு. ஓகேவா, அந்த சீமர்ஸை சிக்ஸர் வீச மாட்டார். ஆனால் ஸ்பின்னர் வந்தால் தாளிச்சு விட்டுருவாப்லேன்னு வைங்களா. ஆனால் கோச் ஆகிட்டார் இல்லையா எம்எஸ் தோனி, வேற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதாவது அந்த ஹெலிகாப்டர் ஷாட் இந்த மாதாண்டா அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு அவருக்கு வேற மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார், லேண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார், அஸ்பினுக்கும் உள்பட. ஓகேவா, இந்த சூழலில் அதை சூப்பராக கரெக்ட் பண்ணி கேட்ச் பண்ணிட்டு அண்ட் பத்ரனா முதல் ஓவர் வந்தார். முதல் பந்தே சிக்ஸருங்க. அடுத்து ஆக்கர் போட்டார். அப்படி இந்த டிவிலியர்ஸ் மாதிரி அந்த பக்கம் போய் அக்கட்டால் போய் இந்த பின்னாடி சிக்ஸர் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்க. அதுக்கப்புறம் இந்த நிதிஷ் ரெட்டி பேட்டை அப்படியே ஹேண்டில் மாற்றி பேக்கில் அப்படி சுற்றி விடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிக்ஸர் வீச அவருக்கு ஒன்றுமே ஓடலைங்க. பத்ரனாவுக்கு தொடர்ந்து 3 பந்தில் ஹாட்ரிக் சிக்ஸர் வீசவும் அடுத்து நோ பால் போட கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் 10 பந்து வீசியிருக்காரு. அந்த 10 பந்தில் ஏறத்தாழ 8 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. ஒரு பவுண்டரி அடிச்சு நொறுக்கி அண்ட் 9 பந்தில் வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் டூபே. அண்ட் பத்ரனா டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. அட்டி நம்ம எம்எஸ் தோனியே இந்த மேட்ச்சில் ஒரு 3 சிக்ஸர் வீசினார். பட் அதுக்கப்புறம் தோனி மிகப்பெரிய லெவலில் அவரை பத்ரனா வந்துட்டு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாருங்க. கொஞ்சம் ஆவேசமாகவே அட்வைஸ் பண்ணார். ஏன்னா அடி வாங்கினா பைபிள் புல்டாஸை போட்டு விட்டுறதுன்னு வைங்களேன், டாஸ் பாலை போட்டு விட்டுறது, அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் லேர்ன் பண்ணார். ஆனால் சிவம் டூபே சீரி பாயிறாரு, பக்கா மாஸ் ஃபார்மில் இருக்கார். இது சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம். ஏன்னா முதல் மேட்ச் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பலம் வாய்ந்த வந்துட்டு எம்ஐயோட மோதிரம். ஓகேவா, நமக்கு மிகப்பெரிய எதிரியே அவங்க தான். இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தானோ சிஎஸ்கேவுக்கு அதே மாதிரி தாங்க எம்ஐ டீம். ஓகே, அதுவும் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண கையோட ஹர்திக் பாண்டியாவும் அண்ட் ரோஹித் சர்மாவும் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்கள நோ என்ட்ரி பண்ணுவாங்களா நம்ம சென்னை சொந்த மண்ணில் சிஎஸ்கே. குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, டூபே அடித்த ஒரு சிக்ஸர் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர் போட்டிருப்பாருங்க, கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சுற்றி இருப்பார். அந்த கிரவுண்ட் லைட் இருக்கு இல்லையா, அதில் பட்டு அந்த லைட் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அப்படி ஒரு சிக்ஸரை வந்துட்டு வீசியிருக்காப்புல. ஏறத்தாழ 142 மீட்டர் சிக்ஸர் தூரம் போயிருக்கும் என்றும் அந்த மிஷின் கால்குலேட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த டேட்டா சொல்லப்பட்டிருக்கு.